41வது ദശകം. நந்தகோபர் வசுதேவரோடு வாக்க கேட்டுண்டு பயந்து வரச்சு கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தோன பக்கத்துல வந்தோனையே ரொம்ப தூரத்துல இருக்கிற மரக்கூட்டங்கள் தகர்ந்து கீழே விழுந்திருக்கிறத பார்த்தார். அந்த மரங்களுக்கு பக்கத்துல என்னமோ ஒண்ணு பறந்து படுத்துட்டு இருக்கிறதையும் பார்த்தார். என்னோட குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு சங்கடத்தோடு கூடிட்டு பகவான நினைச்சு பிரார்த்திச்சார். பகவானே நாராயணா, என்னோட குழந்தைக்கு ஒன்றும் சம்பவிக்கப்படாதே அப்படின்னு பிரார்த்திச்சார். ஷௌரி வஜஹா வசுதேவரோட வாக்குகளை நிஷம்ய கேட்டுட்டு மதுராபுரியில கம்சனுக்கு கப்பம் கொடுக்கறதுக்கு போனோன வசுதேவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு அம்பாடிக்கு அதிசீக்கிரம் ஓடி வந்த நந்தகோபரோடு அவஸ்தை என்னவாக்கும் அப்படிங்கிறத இங்க வர்ணிக்கப்படுறது. பிரஜேஸ்வரஹா நந்தகோபர் சமாவிரஜன் திரும்ப அம்பாடிக்கு வந்தோன ஆத்வனி வழியில நிஷ்பிஷ்ட நிசேஷதரும் எல்லா மரங்களையும் கீழே வீழ்த்தி தவிடுபொடியாக்கின கஷ்டித் பதார்த்தம் ஏதோ ஒரு வஸ்துவை நிரீட்சியா பார்த்துட்டு பீத சேதாஹா ரொம்ப பயந்து வரச்ச மனசோடு கூடிட்டு துவாம் பகவான சரணம் கதஹா சரணம் பிராபிச்சார் நந்தகோபர். மனசார பகவான கூப்பிட்டு அம்பாடியில இருக்கிற பகவானோடு சிசுரூபத்தில இருக்கிற அந்த பகவானோடு பக்கத்துல ஓடி வந்தார். എന്നിട്ട് பகவான சரணம் பிராபிச்சார். மனசுல பகவான் நாராயணனை சரணம் பிராபிச்சார். அதே மாதிரி தன்னோட கிரகத்துக்குள்ள இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஓடி வந்து சரணம் பிராபிச்சார். இப்படி ரெண்டு டைப்ல பகவான சரணம் பிராபிச்சார். சரணம் கதஹா அப்படின்னு ரெண்டு டைப்ல இங்க நம்ம இத எடுத்துக்கலாம். நந்தகோபர் குழந்தைக்கு ஒன்றும் சம்பவிக்க கூடாதே அப்படின்னு பகவான் நாராயணனை மனசா சரணம் பிராபிச்சார். എന്നിട്ട് அந்த அம்பாடியில இருக்கிற தன்னோடு குழந்தையா இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட ஓடி வந்தார். அதுவும் சரணம் பிராபிக்கலாக்குமே. அந்த குழந்தை பகவானாக்கும் அப்படின்னு நந்தகோபருக்கு தெரியாது. இருந்தா கூட அந்த ஸ்ரீகிருஷ்ண ரூபத்தில இருக்கிற அந்த பகவானையும் சரணம் பிராபிச்சார். அதனால இங்க ரெண்டு விதத்துல சரணம் கதஹா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஸ்லோகம். இப்படி பூதனை மல்லாக்க விழுந்து கிடக்கா. அங்க ஓடிண்டு வந்த கோபிகள்ல இருந்து என்னெல்லாமாக்கும் அங்க நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுண்டு பூதனையோடு சரீரத்தை பார்த்து பயந்து பகவானோடு அந்த ஒன்றும் சம்பவிக்காத அவஸ்தைய பார்த்து மகிழ்ந்துண்டு பூதனையோடு மேலேயாக்குமே பகவான் கையும் காலையும் போட்டு அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி பகவான் அந்த பூதனைய நிகிரகம் பண்ணியிருக்கார். அது யாருக்கும் தெரிஞ்சிட்டு இல்லை. ஆனா அந்த பூதனை இறந்து கிடக்கா. அந்த பூதனையோடு மேல பகவான் படுத்துண்டு விளையாடின்னு இருக்கார். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்ன கோபர்கள் அந்த ராட்சசியோடு சரீரத்தை கோடாலியால வெட்டி முறிச்சு ஓரோ பீஸும் நிறைய பேர் தூக்கி எடுத்துட்டு போய் தூரமா ஒரு இடத்துல போய் கூட்டி வச்சு தகனம் பண்ணினான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதா அதுக்கப்புறம் சர்வே அபி கோபாஹா எல்லா கோபர்களும் கோபி வஜனாது கோபஸ்திரீகளோட வாக்குகளிலிருந்து உதந்தம் வந்த வார்த்தைகளை எல்லாம்
நிஷம்யா கேட்டுட்டு பய விஸ்மய அந்தாஹா பேடிச்சு வரச்சு அதிசயிச்சு பயந்து வரச்சு அதிசயிச்சு கண்ணு காணாத்தவாள மாதிரி ஆயித்திருந்தா கோபர்கள் அத்தனை பேரும் பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், துவது பாதிதம், பகவானே நீங்கள் கொன்னு வீழ்த்தின பூதனை அப்படிங்கிற அந்த அசுர ஸ்திரீ கோர பிசாஜ தேகம் பயமுறுத்துற ரூபத்திலே இருக்கிற பிசாஜோடு ரூபம் இருக்கிற பூதனையோடு ஜீவனில்லாத்த அந்த சரீரத்தில குடார கிருத்தம் மழுவால பல பீசாயி முறிச்சு அந்த சரீரத்தை, குடாரம் சொன்னானா மழு, கிருத்தம் அப்படின்னா வெட்டி நொறுக்கின அந்த சரீரத்தை, அந்த மழுவால வெட்டி நொறுக்கின சரீரத்தை விதூரே ரொம்ப தூரத்துல கொண்டு போய் போட்டுட்டு தேகுஹு தீயில போட்டு சுட்டா. இந்த அளவுக்கு பெரிய ஒரு சரீரம் எடுத்துட்டு போறதுக்கு சாதிக்காத்ததினாலேயாக்கும் மழுவால வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கினது. எல்லா பீஸுகளும் ചുമந்து കൊണ്ടുപോയി ആരും പക്കത്തിൽ ഇല്ലാത്ത ഒരു ഇടമാ പാത്ത് പോട്ട് കുവിച്ചു വെച്ച് അവ അഗ്നിയില് കത്തിച്ച് ചാമ്പലാക്കി തീർത്ത. മൂന്നാമത് ശ്ലോകം, ഭഗവാൻ அந்த ராட்சசியோடு ஸ்தன்யத்தை குடிச்சதுனால அந்த ராட்சசியோடு ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் இல்லாம போயிட்டு சத்குணம் மட்டும் இருக்கிறவளாயிட்டு மாறினா. பகவான் அந்த ராட்சசியோடு மடியிலையும் மாறிலையும் ஏறி விளையாடினதினால ரொம்ப ரொம்ப புனிதையான அந்த ராட்சசியோடு சவசரீரத்திலேருந்து உயர்ந்து பொங்கி வியாபிச்ச அந்த புகை அது ரொம்ப மனமாயிருந்தது. அகிலோடு மனமாக்குமா, சந்தனத்தோடு மனமாக்குமா, குல்குலுவோடு மனமாக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டாக்குற அளவுக்கு சுகந்தமாயிருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். தொது பீதம், பகவான் ஸ்தன்யம் குடிச்சதால பூதகா புனிதமாக்கப்பட்ட ஸ்தன ஸ்தனங்கள் இருக்கிற தது அந்த பூதனையோடு ஷரீரா சரீரத்திலேந்து சம் உச்சலன் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு உயர்ந்து பொங்குற உச்சதரஹா தூமஹாஹி ரொம்ப ரொம்ப உயர்ந்து பொங்கி நிற்கிற அந்த புகை ஏஷு ஆகரவஹா கிம் இது அகிலாக்குமா, ஏஷு கிம் சந்தனஹா இது சந்தனமாக்குமா, அதவா ஏஷு கிம் கௌல்குலவஹா இது அப்படி இல்லை அப்படின்னா குல்குலுவோடு மனமாக்குமா அப்படின்னெல்லாம் சங்காம் ஒரு டவுட்ட குழப்பத்தை அதாவது உண்டாக்கித்தே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லவர். பகவானோட ஸ்பர்சனத்தால ராட்சசியாயிருந்த பூதனையோடு உடல் புனிதமாக்கப்பட்டது. அந்த உடலை எரிச்சோன அதிலேருந்து துர்கந்தம் வரலை, சுகந்தம் வந்தது. சந்தனமாக்குமா, அகிலாக்குமா, குல்குலுவாக்குமா அப்படின்னு எல்லாம் தோணற அளவுக்கு சுகந்தமான புகை அங்க வந்து சேர்ந்ததே கிருஷ்ணா. நாலாவது ஸ்லோகம், பிரம்மஸ்வரூபனாயிருக்கிற என்னோட சரீரத்தை ஸ்பர்சிச்சுருக்கிற, அதானது என்ன தூக்கவும் என்ன மடியில வச்சு விளையாட்டு காட்டவும் செஞ்ச அந்த ஒரு பலம் உங்களுக்கு ஜென்மாந்தரத்திலே இல்லை, இம்மீடியட் ஆயிட்டு கிடைக்கும் அப்படின்னு பாக்கியசாலிகளாயிருக்கிற கோபர்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்காயிட்டாக்கும் பகவான் பூதனைய ரொம்ப ரொம்ப சுகந்தமாக்கி மாற்றினாள் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். மத் அங்க சங்கஸ்யா என்னோடு சரீரமாயிட்டு இருக்கிற அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது, என்ன தொடறது, என்ன கொஞ்சறது, என்ன தூக்குறது, இப்படி இருக்கிற அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஃபலம் நதூரே அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது
ரொம்ப பக்கமாக்கும். பவதாமபி கோபர்களே உங்களுக்கும் கோபிகைகளே உங்களுக்கும் அந்த ரிசல்ட் இம்மீடியட் ஆயிட்டே கிடைக்கும். க்ஷணேன தாவது இம்மீடியட் ஆயிட்டே அது சியாது உண்டாகும். ராட்சசியான பூதனைக்கு என்னோட ஸ்பர்சனத்தால சுகந்தமாக்குமே கிடைச்சது. அதே மாதிரி பூதனையோடு சரீரத்திலேந்து சுகந்தம் உண்டான மாதிரி எல்லாருக்கும் பகவத் சங்கத்தால ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாம போயிட்டு சத்குணம் மட்டும் வந்து சேரும் அப்படின்னு பகவான் சொல்றார். இது இப்படியாக வல்லவ தல்லஜேபியா சிரேஷ்டர்களான கோபர்களோடும் கோபிகைகளோடும் எல்லாம் வல்லவ தல்லஜேபியா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்களாயிருக்கிற கோபர்கள் கிட்டையும் கோபிகைகள் கிட்டையும் எல்லாம் உல்லபன் செத்தத்துல பகவான் சொல்றாராக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி துவம் பகவானே நீங்கள் பூதனாம் அந்த பூதனைய சுகந்தீம் ரொம்ப ரொம்ப சுகந்தம் இருக்கிற நல்ல மனம் இருக்கிறவளாக்கிட்டு அதனுதாக மாத்தினேளே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். பூதனை திடீர்னு வந்தா குழந்தைய தூக்கினா மடியில வச்சா குழந்தைய கொஞ்சிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணினா அவ்வளவுதான். அவளுக்கே பகவான் மோட்சம் கொடுத்தார். அவளோட சரீரம் புனிதமாயிடுத்து. ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் இல்லாம போயிடுத்து. அவளோட அந்த இறந்து போன சரீரத்தை நெருப்பூட்டினோன்னு அதுலேருந்து சந்தன மணமாக்கும் வீசிட்டு. அப்படி இருக்கிறத நிறைய காலகட்டங்கள் என்ன தூக்கி விளையாட போற கோபர்களே கோபிகைகளே உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சத்கதி இம்மீடியட் ஆயிட்டு கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லாம சொல்றாரோ அப்படின்னு தோணரா மாதிரி அப்படின்னு பட்டதிரி இங்க வர்ணிக்கிறார் பகவான் கிட்ட. 5வது ஸ்லோகம். ராட்சசியான பூதனை ஸ்ரீகிருஷ்ணனை கொல்லறதுக்கு அந்த ராட்சசியால சாதிக்கலையே, இது ஆச்சரியம்தான் இப்படின்னு அங்க எல்லாரும் நினைக்கிறது மட்டும் இல்லை. நந்தகோபருக்கு ஆச்சரியம். காரணம் இப்படியெல்லாம் ஆபத்துகள் உண்டாகும் அப்படின்னு வசுதேவர் ஆல்ரெடி மதுராபுரியில சொல்லி அனுப்பியிருந்தார். அதே மாதிரியே இப்ப சம்பவிச்சதே. ஆனா பகவானோடு அந்த ஒரு அனுகிரகத்தால குழந்தைக்கு ஒன்றும் சம்பவிக்கலை அப்படின்னு வசுதேவரை புகழ்ந்துண்டு கோபர்கள் எல்லாம் பகவான பார்த்து அந்த பகவானோடு அழகுல முழுகினான். சித்திரம் ஆச்சரியம். குமாரஹா பிஞ்சு குழந்தை பிசாச்சினால நஹதஹா கொல்லப்படலையே. ஷௌரினே வசுதேவரால சூரசேன ராஜாவோடு புத்திரனாக்கும் வசுதேவர் அதாக்கும் வசுதேவர ஷௌரினி அப்படின்னு சொன்னது. இதம் இந்த துர்கடத்தை வரப்போற பவிஷ்யத்தை புரா ஏவா அகதா முன்னாடியே இந்த வசுதேவர் சொன்னாரே. இது பிரசம்சன் இப்படி அந்த வசுதேவரை புகழ்த்திண்டு கோபலோகா கோபர்கள் எல்லாரும் பவன் முகாலோகரசே பகவானோட முகத்தை பார்க்கறது அப்படிங்கிற அந்த ரசத்துல நெமாங்ஷீத் முழுகி உக்காந்தா. 6வது ஸ்லோகம். பகவானே விஷ்ணு பகவானோடு அந்த வாசஸ்தானமான அம்பாடி பகவான் அங்க இருக்கிறதுனாலேயே அந்த அம்பாடி நாளுக்கு நாள் ஐஸ்வர்யம் வர்த்திச்சது. அந்த அம்பாடியில நிறைய நன்மைகள் இருக்கிற ஒரு பூமி ஆயிட்டு அம்பாடி மாறித்து சகல சராதரங்களும் பரமானந்தத்தோடு கூடிட்டு அம்பாடியில
விளங்கித்து. வாசுதேவா வாசுதேவா ஐ ஐ வாசுதேவா, பகவானே வாசுதேவா, பவன் நிவாசாது, பகவான் கோகுலத்துல வசிச்சதாலேயே, அதா அதுக்கப்புறம் அயம் அந்த விரஜகா அம்பாடியில தினே தினே நாளுக்கு நாள் பிரதிவிருத்த லக்ஷ்மிஹி ஐஸ்வர்யம் வர்த்திச்சு வந்தது. அடிக்கடி ஐஸ்வர்யம் வர்த்திச்சு வந்தது அந்த அம்பாடியில. அக்ஷீணா ஒருபோதும் குறையாத்த மங்கல்ய சதகா 100 கணக்குக்கு மங்கல்ய வஸ்துக்கள் இருக்கிறதும், பரிதகா கோகுலத்துக்கு சுற்றும் பிரமோத சந்திரகா டோப்பு மோஸ்ட் சந்தோஷத்தால ரொம்பி நிக்கிற அந்த அட்மாஸ்பியர் உண்டாக்கிண்டு விரேஜே பகவான் ஜொலிச்சு நின்னேளே. 7வது ஸ்லோகம். கோபஸ்திரீகள் அவாவாளோடு வீடுகளில வேலை பண்ணிட்டு இருக்கிற பகவானோடு அந்த அழகான ரூபத்தையும் புன்னகையையும் எல்லாம் சொல்லிண்டு அவ ரசிச்சா. அவளோட வேலைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே ஓடி வந்து பகவானை பார்த்து சந்தோஷப்படுறதும் அவ செஞ்சா. இது அவளோட ருட்டீன் ஒர்க்காவே மாறிடுத்து. கமன்யஹா அழகாயிருக்கிற கோபஸ்திரீகள், தே கிரகேஷு அவளோட வீடுகளில கோமல ரூபஹாசம் பகவானோடு அழகான ரூபத்தையும் புன்னகையையும் எல்லாம் மிதஹா கதா சங்குலிதாஹா. மிதஹா அப்படின்னா பரஸ்பரம் அப்புறக்கும் இப்புறக்கும் சொல்லி நடந்து ரசிச்சு ஒന്നു ചേർந்து கூடி நின்னுண்டு கிருதேஷு விருத்தேஷு வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சு தீர்த்தானாக்கா பவத் நிரீட்சா உன்னிக்கண்ணனான பகவானை பார்க்கறதுக்காயிட்டு சம் ஆகதாகா எல்லாரும் கூடி ஒரு சேர கூடி ஓடி வந்துட்டு பிரத்யகம் ஆதி ஆனந்தன் டெய்லி எவ்ரிடே ரொம்ப ஜாஸ்தியாக அவளெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சா. 8வது ஸ்லோகம். இந்த குழந்தை என்னத்தான் பார்க்கறது, என்னத்தான் பார்த்து சிரிக்கிறது, வாகோந்தே வாகோந்தே அப்படின்னு எல்லாரும் அந்த குழந்தைக்கு நேர கையை நீட்டினா. ஒரு கோபிகை ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு நேர குழந்தை என்ன பார்த்து கையை சிரிக்கிறது சொல்லி கையை நீட்டுறத இன்னொரு கோபிகை ஓடி வந்து இல்லை இல்லை உன்னை பார்த்தொன்னும் சிரிக்கலை என்ன பார்த்தாக்கும் சிரிக்கிறது சொல்லிட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு குழந்தைய தூக்கிறதுக்கு வந்தா. ஏதெல்லாம் விதத்திலேயாக்கும் அந்த கோபிகைகள் அந்த குழந்தைய கொஞ்சரா அப்படிங்கிறத இங்க வர்ணிக்கிறா. அப்படி அந்த பகவானை தூக்கிறதும் பகவானை கொஞ்சிக்கிறதும் எல்லாம் அந்த கோபிகளோட பாக்கியமாக்குமே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்லின்னு இருக்கார். அஹோ குமாரஹா அடடா இந்த குழந்தை மயி என்ன தத்த திருஷ்டிகி என்னத்தான் பார்க்கிறது, வல்சகேன மாம் பிரதி ஸ்மிதம் கிருதம் பார்க்கலையா இந்த குழந்தை என்னையாக்கும் பார்த்து சிரிக்கிறது, மாம் பிரதி ஏஹி ஏஹி குழந்தை எங்கிட்ட வா இது பாணிம் உபசாரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் நீட்டிண்டு ஈஷா பகவானே கிருஷ்ணா தொய் உங்களை இப்படி சொல்லிண்டு உங்களோட நேர வதுபிகி கோபிகைகள் எல்லாம் கிம் கிம் ந கிருதம் என்னெல்லாம் கோஷ்டிகளாக்கும் செய்யாக்கி இருந்தா. அவ குழந்தை என்னையாக்கும் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு குழந்தைய தூக்கிறதுக்கு சண்டை போட்டாளே. ஸ்லோகம் 9. அந்த குழந்தையோடு திருமேனி ஸ்பர்ஷிக்கிற ஆசையினால கோபஸ்திரீகள் அந்த குழந்தைய மாத்தி மாத்தி எடுத்தா. ஒரு கையில குழந்தைய எடுக்கிறதுக்குள்ள அடுத்த கை ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கும். இப்படி கோபிகைகள் போட்டி போட்டு குழந்தைய தூக்கினா. குழந்தை ஒரு செந்தாமரை பூவிலேந்து இன்னொரு செந்தாமரை பூக்கு வந்து பாரி நடக்கிற மாதிரி வண்டை எப்படி ஆக்குமோ ஒரு பூவிலேந்து இன்னொரு பூவுக்கு மாறி மாறி தேன் குடிக்கிறதுக்கு பறந்து போறது.
அதே மாதிரி உன்னிக்கண்ணனாயிருக்கிற அந்த பகவான் ஒரு வண்டு மாதிரி இந்த கோபிகளோட கையில மாறி மாறி பறந்து பறந்து நடந்தாரே. பவத்வபுஹு ஸ்பர்ஷன கௌதுகேனா, பகவானே உங்களோட அந்த குழந்தை சரீரத்தை ஸ்பர்சிக்கிறதுக்கான ஆசையினால, கோபவதூஜனேனா கோபஸ்திரீகளால, கராது கரம் நீதஹா ஒரு கையிலேந்து இன்னொரு கைக்கு மாறி மாறி, துவம் நீங்கள், ஆதாமிர சரோஜமாலா வியாலம்பிலோலா, ஆதாமிரம் அப்படின்னா சுட்டு பழுத்த காப்பர் மாதிரி ரெட் கலர்ல இருக்கிற அந்த தாமரை மாலை மாதிரி, வியாலம்பிலோலம்பா ஒரு பூவிலேந்து இன்னொரு பூவில பறந்து நடக்கிற வண்டு மாதிரி, துலாம் சாமியத்தை அலாசிஹி ஸ்வீகரிச்சேலே ஒரு வண்டு மாதிரி ஆயிட்டால் நீங்கள். இந்த கோபிகள் ஒரு கோபிகை எடுப்பாள், அதுக்குள்ள இன்னொரு கோபிகை கையை நீட்டுறதுக்குள்ள குழந்தை அந்த கோபிகையோட கையில குதிக்கும். இப்படி எல்லா கோபிகளோட கையிலையும் குழந்தை இப்படி குதிச்சு குதிச்சு நடக்கும். அது எப்படியாக்கும் இங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றார் அப்படின்னாக்கா பட்டதிரி, வண்டு ஒரு பூவிலேந்து இன்னொரு பூவுக்கு வண்டு பறக்கிற மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோபிகளோட கையில இப்படி பறந்து பறந்து நடந்தாரே. ஸ்லோகம் 10. பகவான மடியில வச்சுண்டு பால் குடிக்க வச்சு பகவானோட முகத்தை பார்த்து சிரிக்கிற அந்த யசோதை, அந்த யசோதை அனுபவிச்ச ஆனந்த அவஸ்தை அது வர்ணிக்கிறதுக்கே சாதிக்காதே. என்னொரு ஆச்சரியம். பகவானே கிருஷ்ணா, அப்படியெல்லாம் இருக்கிற பகவான் என்ன நோய்களிலிருந்து காப்பாத்தணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். அங்ககம் துவாம் மடியில உட்கார வச்சு பகவான ஸ்தனம் நிபாயந்தி ஸ்தன்யம் குடிப்பிச்சுட்டு, வதனம் விலோகயந்தி பகவானோட முகத்தை பார்த்துண்டு, ஹசந்தி சிரிச்சுண்டு உட்கார்ந்து இருக்கிற யசோதாதேவி. அந்த யசோதாதேவி கதமாம் ഏതൊരു ദശാം സിറ്റുവേഷനെയാക്കും നബേജെ പ്രാപിക്കാക്കിരുന്ന ടോപ്പ് മോസ്റ്റ് ഖുഷിയാക്കും അനുഭവിച്ച, ടോപ്പ് മോസ്റ്റ് സാറ്റിസ്ഫാക്ഷൻ ആക്കും അനുഭവിച്ച യശോദാദേവി அப்படின்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பகவானே நாராயணா தாதிருஷா சஹ அப்படியெல்லாம் இருக்கிற பகவானே நீங்கள் கதாத் என்னோடு வாதரோகத்திலேந்து மாம் பாஹி என்ன காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிண்டு 41வது தசகத்தை பட்டதிரிப்பாடு முடிக்கிறார்.